சிவனுக்கு மட்டுமே உரிதான லிங்க வடிவத்தை விஷ்ணு பகவான் பெற்ற கதை தெரியுமா? ஒரு முறை வைகுண்டத்தில் வீற்றிருந்த மகாவிஷ்ணுவின் மனத்தில் ஒரு அற்புதமான ஆசை உதித்தது. அது என்னவென்றால், சிவனின் லிங்க வடிவத்தை பெற வேண்டும் என்ற ஆசைதான். உடனே அவர் கைலாசத்திற்கு சென்று சிவபெருமானிடம், எனக்கு லிங்க வடிவம் அருள வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார். ஆனால் சிவபெருமான் மெதுவாக புன்னகைத்தபடி, இது இக்கணத்தில் சாத்தியமில்லை விஷ்ணுவே என்று சொல்லி தமது யோகத்தில் திளைத்தார். ஆனால் மகாவிஷ்ணு விடுவதாக இல்லை. அவர் கடும் தவத்தில் அமர்ந்தார். விஷ்ணுவின் மனூறுதி பனிக்கட்டியையும் உருக்கக்கூடியது. விஷ்ணுவின் மனதிடத்தை கண்ட சிவபெருமான் இறுதியில் அருள் புரிய எண்ணினார். பூலோகத்தில் இத்தலத்தில் மேற்கு நோக்கி நான் சுயம்புவாக இருக்கிறேன். அங்கே வந்து என்னை வேண்டி தவம் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் தாபித்த லிங்க வடிவத்தை பெறுவீர்கள் என்று அவர் அருளாசி அளித்தார். அந்த வார்த்தைகள் கிடைத்ததும் மகாவிஷ்ணு இத்தலத்திற்கு வந்து புனித தீர்த்தத்தில் நீராடி வேகவதி நதிக்கரையில் சிவனை நோக்கி கிழக்கு பார்த்து நின்ற நிலையே தவம் செய்யலானார். அந்த நேரத்தில் உலகம் முழுதும் சிவத்தலங்களுக்கு செல்லும் திருஞான சம்பந்தர் இத்தலத்துக்கும் வந்தார். தவக்கோலத்தில் நின்றிருந்த விஷ்ணுவை தூரத்தில் பார்த்ததும், அது சிவனே என்று எண்ணி ஆழ்ந்த பணிவுடன் பாடல் பாடத் தொடங்கினார். அவர் பாடிய பதிகம் ஒன்று விண்ணையே திளைக்க வைத்தது. அந்த நாதமயமான பரவசத்தில் விஷ்ணுவின் மனம் உருகத் தொடங்கியது. உள்ளம் உருகி உடல் உருகி மேலெங்கும் மெதுவாக லிங்க வடிவம் பெற ஆரம்பித்தது. அவரது பக்தி பனிக்கட்டியை உருக்குவது போலவே சம்பந்தரின் குரல் தெய்வீக விஷ்ணுவை உருக்கினது. சம்பந்தர் பதிகத்தை முடித்த அந்த சமயம் விஷ்ணுவின் பாதம் மட்டும் உருக்கப்படாதபடி அப்படியே நின்றுவிட்டது. இன்று கூட அந்த கருவறையில் ஒருபுறம் லிங்கமும் அதற்கு முன்புறத்தில் அந்த தெய்வீக பாதமும் உள்ளது. சம்பந்தரின் பாடலுக்கே உருகியதால் இந்த தலத்தின் சிவபெருமான் ஓத உருகீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இவ்வாலயத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருப்பது பெரும் அதிசயம். இத்தலமானது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிள்ளையார் பாளையம் பகுதியில் திருமேற்றளி தெருவில் இந்த புனித சிவஸ்தலம் அமைந்துள்ளது.